பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் நமக்கு புக்கிட் பாட்டோ சர்ச்சில் சனிக்கிழமை அந்த தேங்க்ஸ் கிவிங் டின்னர் இருக்குது. நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கு அதிகமாகவே தேவ பிள்ளைகள் ரொம்ப என்கரேஜாக அதில் கலந்து கொண்டு அவங்க உற்சாகமாக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ நமக்கு 21ஆம் தேதி இங்கே மெயின் சர்ச்சுக்கான அந்த காரியங்கள் இருக்கும். சரியா? ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து இந்த நியூ இயர் ப்ரிப்பரேஷன் ப்ரேயரில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் வருகிற புதிய ஆண்டு நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நம்ம தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மையாய் அவர் வைப்பார். ஆமீன். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்க்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? நல்ல சத்தமாய் நீங்கள் சொல்கிற ஸ்தோத்திரம் உங்கள் காதில் விழணும். ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah 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 hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை தேடி வந்திருக்கிறோம், உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஹல்பரு ஷபரு ஹந்தனா. ஒரு மனுஷனை பார்க்க வரல, கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறோம். ரீப ரீபி ஹந்து ரூபஹர மந்தனா. அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆவியானவர் நம்முடைய கட்டுகளை, நம்முடைய சாபங்களை, நமக்குள் காணப்படுகிற பலவீனங்களை எல்லாம் அவர் சுட்டெரித்திடுவார். அல்லேலூயா. ஆவியானவரே, நான் உம்மை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். அப்படி வாயால சொல்லுங்கள். மர்போ ஷபரபனமா. உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்மை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு நீங்கள் வேணும், நீங்கள் வேணும், நீங்கள் வேணும். நீங்கள் வந்தால் என் கண்ணீர் மாறிடும், நீங்கள் வந்தால் என் துக்கம் மாறிடும், நீங்கள் வந்தால் என் நிந்தை மாறிடும், நீங்கள் வந்தால் என்னுடைய பாடுகள் மாறிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் செழிச்சிடுவேன், நான் செழிச்சிடுவேன். சொல்லுங்கள், அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். நான் செழிச்சிடுவேன். இல்பரம காந்த லோஹரி மலோஹோத லம்ச ஷர்பர் ஹாந்தனா. ஆண்டவரே, என் வாழ்க்கை செழித்துடும், என் குடும்பம் செழித்துடும். சொல்லுங்க. மபா ரூபினி சாந்தனா. ஆண்டவரே, நான் செழிக்கணும், ஆண்டவரே நான் செழிக்கணும், ஆண்டவரே நான் செழிக்கணும். அப்பா அப்பா அப்பா, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நான் செழிக்கணும். சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற நான் செழிக்கணும். சபாபாபருபஹந்தனமா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை குறைக்காதீங்க. ஹல்லேலூயா. ரிமன் ஷரபூதியானா. உனக்கு விரோதமான ஆயுதங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டுடணும். மப்தருபருதனமா. உனக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு விடணும். இல்ம செத்தஹார ஜோரபி ஷர்புரி ஹாந்தனா. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இயேசு பெரியவர். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த மெய்யான தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த மெய்யான ஆண்டவரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நீ வாழ்ந்திரு, சுகித்திரு, செழித்திரு என்றுதான் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் ரிமருதனமா. இந்த வாரங்களில் நாம் வந்து ஜெபிக்க 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 ஒரு மகிமை, ஒரு புதிய காரியம் நம்முடைய லைஃப்ல நடக்க போகுது. அல்லேலூயா. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நல்ல சந்தோஷமாய் ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுவரை இல்லாத ஒரு உயர்வை உனக்கு தரப்போகிறார். இதுவரை நீ பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வாய். உன் கண்ணீருக்கெல்லாம் ஆண்டவர் பதிலை கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் ஏக்கங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன் ஆமீன். ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுறீங்களா, இல்லை சும்மா உட்காந்துருக்கீங்களா? பக்கத்தில் கேளுங்க. ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுறீங்களா, இல்லை சும்மா உட்காந்துருக்கீங்களா?
நீங்கள் கேட்குற மாதிரி தெரியலையே. இதெல்லாம் எப்படி பாஸ்டர் கேட்குறது? கொஞ்சம் ஜெபம் பண்ணணும்னு நல்ல ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும். தேங்க்யூ லார்டு. ஆண்டவருக்கு நன்றி. நாம் கடந்த 2 வாரங்களாய் ரூத் புஸ்தகத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது எப்படி சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நோக்கிய ஒரு பயணம் என்ன. அதில் எனக்கு இந்த அதிகாரத்தில் என் இருதயத்தில் மிகவும் பதிந்த ஒரு வார்த்தை அந்த ரூத் 1வது அதிகாரம் 4வது வசனம். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தியின் பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். 10 வருஷம் மோவாப் தேசத்தில் அவர்கள் காணப்படுறாங்க. ஆனால் இந்த 10 வருஷம் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லை. கணவனை இழந்தால், 2 பிள்ளைகளை இழந்தால். ஸோ ஒரு துன்பத்தின் ஆண்டுகள். எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமைக்கு வருகிறவர்கள் தங்கள் கடந்த கால வருஷங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்ன, நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் போயிட்டு இருக்கா? குறையே இல்லாத நபர் இல்லை. ஆனால் சாபமாய் நாம் மாறக்கூடாது. நம்ம வாழ்க்கை சாபமாய் மாறக்கூடாது. நம்ம லைஃப்பில் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் ஒரு சபிக்கப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன் என்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் புரிந்தவுடன் ஆசீர்வாதத்திற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மனதில் தீர்மானம் எடுக்கணும். இப்படியே என் லைஃப் போயிட்டு இருக்கக்கூடாது, நான் ஏதாகிலும் நான் செய்யணும். என்ன, அப்படி தான் யாக்கோப்பு அவனுடைய சகோதரன் வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு? உடனே தேவனுடைய சமூகத்தை நோக்கி அவர் ஓட ஆரம்பித்துறார். நான் எப்படியாகிலும் என் சகோதரன்கிட்டேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா நான் நிச்சயமாய் ஆண்டவரை நான் தேடணும் அப்படி என்று அந்த மனுஷன் யாக்கோப்பு அந்த இரவே போய் செபிக்க ஆரம்பிச்சிடுறார். ஒரு சாதாரண ஜெபம் அல்ல, தேவனை கொண்டு வருகிற ஜெபம். அதனால் தயவு செய்து சாதாரண ஜெபங்களை விட கண்ணீரின் ஜெபம், பொருத்தனையின் ஜெபம், கதறி அழுது ஜெபிக்கிற ஜெபங்களை தயவு செய்து பின்பற்றுங்க. ஆமேன். இங்கே உட்காந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், இது நல்லது. நிச்சயம் ஆண்டவர் விடுதலை தருவார். ஆனால் நீங்கள் உங்களுடைய தனி அறையில், தனியான இடத்துல, இல்லாவிட்டால் சபையில் நம்முடைய சுயத்தை மறந்து நம்முடைய அந்த என்ன சொல்வது, நமக்குன்னு சொல்லி அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்கும்ல, அதை எல்லாவற்றையும் ஒரு பக்கம் தூக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் கதறி அழுது நாம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வேதம் முழுவதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கதறி அழுது ஜெபித்தவர்களுடைய சாட்சி தான் வேதத்தில் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழிவு, அங்கே 3 நாள் எஸ்தர் உபவாசம் இருக்கிறாள். இன்னொரு புறம் மொர்தெகாய் அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள், சூசானில் இருக்கிறவர்கள் தேவ சமூகத்தில் கதறும் பொழுதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்குது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வல்லமை ஜெபம். இந்த ஜெபத்தை தயவு செய்து உங்கள் லைஃப்பில் அதிகப்படுத்துங்க. ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்துங்க.
ஒரு உடைந்து செபிக்கிற மக்களாய் மாறுங்க. உடைந்து செபிக்கணும். ஆமீன். ஸோ இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை சாபம். அவள் பிறப்பு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு தேசத்தில் அவள் பிறந்தாள். அவளுடைய திருமணம் முடிந்து போனது. அவளுடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் இந்த ரூத், அவளை சுற்றி ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் அவளுக்குள் ஆசீர்வாதமான மாற்றங்கள் வந்தது. அவகிட்ட பணம் இல்லை, அவகிட்ட ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் அவளுக்குள் தெய்வீக தன்மைகள் வந்தது. அதனால தான் அநேக நேரம் ஆண்டவர் உபத்திரவப்படுத்துகிறார். அநேக நேரம் ஆண்டவர் நம்மை தனிமைப்படுத்துகிறார். அநேக நேரம் நம்முடைய லைஃப்பில் நாம் எதிர்பார்க்கிறது கிடைக்கிறது இல்லை. ஏனென்றால் ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது மிக மிக எளிது. ஆனால் ஒரு மனுஷனை உருவாக்குவது தான் மிக கடினம். ஒரு மனிதனை உருவாக்குவது. ஸோ இன்றைக்கு இந்த ரூத்தினுடைய அந்த 3வது அதிகாரத்தில், ரூத் 3வது அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நகோமி பாருங்க, தன் மருமகளை பார்க்கிறாள். தன்னை நம்பி வந்த மகள். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போது மருமகள் நகோமியை போஷிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு தேவையான ஆகாரம், அவளுக்கு தேவையான காரியங்கள் கிடைக்குது. என்ன? ஸோ அந்த நாட்களிலே அந்த விளைச்சல், அந்த கோதுமை அது இருந்தால் தான் மற்ற பொருட்களையும் வாங்குவாங்க. அவங்க அந்த கோதுமை கொண்டு போய் கடையில் கொடுப்பாங்க, அதுக்கு பதிலாக மற்ற காய்கறிகளை வாங்குவாங்க. பொதுவாக அந்த நாட்களில் காய்கறிகள் அவங்க தோட்டத்திலேயே விளையும். மற்ற அவங்களுக்கு தேவையான ஆடை, இப்படி பல காரியங்கள். இப்போது மாமியார் சுகமாக இருக்கிறாங்க. மருமகள் அவ்வளவு நேர்த்தியாய் அவர்களை பார்க்கும் பொழுது இப்போ நகோமி சொல்கிறாங்க, நான் உனக்கு சுகத்தை, ஆசீர்வாதத்தை நான் தேடணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வையுங்க. எப்பொழுதுமே நீங்கள் யாரோடு இணைந்து இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தேடுகிறவர்களோடு நீங்கள் இணைந்திருக்கணும். ஆமீன். சிலர் உங்களை வைத்து தங்களை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வார்கள், அது ஒரு கூட்டம். சிலர் உங்கள்கிட்ட இருக்கிறத பிடுங்குகிற ஒரு கூட்டம். எப்பொழுதுமே நாம் யார் கூட இருக்கணும் அப்படின்னா, நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறவர்களோடு நாம் இருக்கணும். ரைசலோன், நான் சொல்கிறது விளங்குதா? நமக்கு நன்மை செய்கிறாங்க, கண்டுபிடிங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்கள் வேலை இடத்துல உங்களுக்கு அவங்க நன்மை செய்கிறவங்களா இருக்கிறாங்களா? ஒரு வேலை தெரியலை, உங்களை கூப்பிட்டு இதை இப்படி செய் அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களா? அப்போது அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர்கள், நல்ல ஒரு ஆசீர்வாதமானவர்கள். ஒரு இடத்துல போய் நீ சிக்கிக்கொள்ள பார்க்குற, அவங்க சொல்கிறாங்க இப்படி செய்யாத, இது வேண்டாம், உனக்கு இது நல்லதல்ல. இன்னொரு ஆட்கள் சொல்லுவாங்க. எங்க கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் நல்ல பையன். அவன்கிட்ட யாராவது வந்து ஆலோசனை ஏதாவது கேட்டாங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரியே செய்யணுவான். ஒரு நாளும் அப்படி செய்யாத, அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அப்படி செய்யாத, அப்படி சொல்லவே மாட்டான். நீ என்ன நினைக்கிற அது செய், யூ ஜஸ்ட் ட்ரைலாம், வாட் யூ வாண்ட் டு டூ, ஜஸ்ட் ட்ரை. ஒரு முறை அவன் பக்கத்தில் இருந்து நான் இருந்தேன். நான் கேட்டேன், ஏன்டா இப்படி சொல்கிற? அப்படி பண்ணால் தான் அவனுக்கு பிரச்சனை வருமே.
அனுபவிச்சாதான் திருந்துவான், சும்மா இரு. ஸோ அவனுடைய எண்ணம் அப்படின்னு. சும்மா நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருந்தால் நமக்கு மரியாதை இல்லை வின்சென்ட். அவனே பட்டுட்டு வரட்டும். எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுதுமே நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கிறவர்கள் உங்களோடு இருக்கணும், உங்ககிட்ட இருந்து எடுக்கிறவங்கள்ல. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் அப்படி தான் இருக்கணும். நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்கிறவர்களாகவே இருக்கணும், அவங்கக்கிட்ட இருந்து எடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட்னு சொல்கிறது விளங்குதா? அப்போது இந்த நகோமி ரூத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு, இந்த ரூத்துக்கு நான் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ. அதே போல் எப்பொழுதும் நீங்கள் பாருங்கள், சில ஆட்கள் இருப்பாங்க நம்ம கூட, அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. நான் அவங்க தான் அவங்களுக்கு முக்கியம், அவங்க தான் அவங்களுக்கு மேன்மை. ஸோ அந்த மாதிரி செல்ஃபிஷான ஆட்களை கண்டுபிடித்து பழகுங்க. பழக வேண்டாம்னு சொல்லலை, ஜாக்கிரதையாய் பழகுங்க. ஆமீன். ஏதாவது ஒரு ஆபத்துன்னா உங்களை கீழே தள்ளிட்டு அவங்க மிதித்து மேலே ஏறி போயிடுவாங்க. ஏன்னா செல்ஃபிஷனுடைய ஒரு கடுமையான குணம் அது. நம்ம எனக்கு என்ன, நான் பாதுகாக்கப்படணும், எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும். ஸோ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சாபத்திலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா, சில நேரத்தில் காட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இல்லை அவன் தான் செய்தான், நான் இல்லை. இப்படி இந்த காட்டி கொடுக்குற ஆட்கள், இந்த செல்ஃபிஷ், இதெல்லாம் ஒரு முறை 2 முறை கண்டுபிடிச்சிட்டாலே நீங்கள் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? சில நேரத்தில் புருஷன் கூட அப்படி இருப்பார். இல்லைம்மா அவதாம்மா சும்மா உங்களை திட்டிகிட்டு இருக்கிறா, என்ன அவருடைய அம்மா கிட்டேயே உங்களை போட்டு கொடுத்துருவார். என்ன சில நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள், அது ஓகே குடும்பத்தில். ஆனால் எப்பொழுதுமே செல்ஃபிஷாக இருக்கிற ஆட்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. ஆமீன். ஆமீன். அது அண்ணன் தம்பியாக கூட இருக்கலாம். அதுதான் யாக்கோபு கிட்ட ஏசா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம்ல, இல்லையே என்ன? ஸோ இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்குறோம் நான் சொல்லலை, சரியா? நீங்கள் உடனே இவளை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார் போல் இருக்கு. எப்பொழுதுமே நாம் சாபத்திலிருந்து மேலே வரணும்னா நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மிக முக்கியம். நம்மோடு தொடர்புடையவர்கள் என்பதை விட நாம் யாரை நம்புகிறோமோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது மிக முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவங்க எப்படிப்பட்டவங்க, அதனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இடத்துல அந்த 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்க, நீ போவாசின் வேலைக்காரிகளோடே கூடி இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரியிலே களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். இப்போ அந்த இடம் உங்களுக்கு தெரியும். என்ன இப்போ சொல்கிற, அந்த போவாஸ் களத்தில் இருப்பான். அந்த போவாஸ் பெரிய ஒரு செல்வந்தன், பெரிய ஒரு பிரபு. இவள் ஒரு மோவாபிய தேசத்து பெண், அதாவது ஒரு வேண்டப்படாத ஒரு மகள். ஆனால் அவருடைய மாமியார் சொல்கிறாங்க, பாருங்க மகளே, நீ யாரையோ ஒரு ஒன்றுமில்லாத மனுஷனை போய் நீ திருமணம் செய்திடக்கூடாது. ஒரு பிரயோஜனம் இல்லாதவனை போய், நான் தான் மோவாப் தேசத்து பெண்ணாச்சே, எனக்கு தான் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, எனக்கு இனிமேல் நன்மை வராது, இனிமேல் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் வராதுன்னு சொல்லி உன்னை ரொம்ப குறைச்சி, யாரோ ஒருத்தன் கிடைச்சா போதும்னு சொல்லி நீ இருக்காத. என் மனசில் ஒரு ஆசை இருக்குது, போவாஸ் உனக்கு புருஷனாய் வரணும். என்ன அருமையான ஒரு தாயின்னு. என் மனசில் ஒரு ஆசை இருக்குது, அந்த பிரபுவுடைய மனைவியாய் நீ வரணும். என் மனசில் ஒரு பெரிய விருப்பம் இருக்குது,
எப்படியாகிலும் அந்த போவாஸ் உன்னை திருமணம் செய்யணும். அதனால நீ என்ன செய், இந்த ராத்திரி அந்த போவாஸை சந்திக்க நீ போ. பிரியமானவர்களே, நாம் யாரோடு பழகிறோமோ அவங்க நம்மை தாழ்வாய் பார்க்கக்கூடாது, நம்மை உயர்த்தி பார்க்கணும். ஆமேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? நீங்கள் யார் கூட பழகினாலும் உங்களை தாழ்வாய் பேசுகிறவங்க, உனக்கு அவ்வளோதான், உனக்கு லைஃப் அவ்வளோதான், நீ ஏன் மோசம், நீ ஒன்றத்துக்குமே உதவ மாட்டே, எனக்கு தெரியும், அவங்க குடும்பத்தை தெரியும், அவனை தெரியும், அவங்களாம் ஒன்றத்துக்குமே பிரயோஜனப்பட மாட்டாங்க. இந்த நகோமி அப்படி இல்லை. இந்த நகோமி சொல்கிறாங்க, போவாஸ் இந்த இரவு அந்த களத்தில் அவன் இருப்பான். உன்னுடைய லைஃப்பில் நீ உயர்ந்த இடத்துக்கு போகணும் மகளே. அதுதான் ஒரு சபையினுடைய வேலை, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வேலை, ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம் அப்படி தான் இருக்கும். என்ன, நீ நல்ல இடத்துக்கு நீ போகணும். கொஞ்சம் அமைதியாக இரு, கொஞ்சம் ஜெபம் பண்ணு, இன்னும் கொஞ்சம் உன்னை சீர்படுத்திக்கொள். நீ ரொம்ப வேகமாக போகிற, இல்லைன்னா உன் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை. போவாஸ் கூட அந்த மகிமையான தேவ மனுஷன் கூட இருன்னா வேற எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கிற, வேற எங்கேயோ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்கு. ஆகவே சில நேரத்தில் தேவனுடைய பிரசங்கங்களை நாம் தான் அதை தெளிவாய் புரிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அவங்க சொல்கிறாங்க, உன் சாபம் மாறணும்னா, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறணும்னா நீ என்ன செய், போவாசை தான் நீ திருமணம் பண்ணணும். இவளுடைய புருஷனுடைய பெயர் இந்த யார் இந்த பொண்ணு, ரூத்துடைய புருஷனுடைய பெயர் என்ன? வாசிங்க இந்த முதல் அதிகாரத்தில். வாசிக்க மாட்டீங்களா? சரி, என்னம்மா அந்த முதல் பேரா? ஆமாம், முதல் பேர் தான். ரூத்து தான் பெரியவ. நமக்கு தமிழ் பைபிளில் மாறி வருது. சரியா? அவளுடைய அந்த புருஷனுடைய பெயர் வந்து தமிழ் என்ன சொன்னீங்க? எங்கே போட்டிருக்கு? ஆமாம், மக்லோன். மக்லோன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சிக் பர்சன், வீக்கான பர்சன். அவனை குறித்து பைபிள் அப்படி அர்த்தம் அப்படி தான் சொல்லுது. அவன் ரொம்ப ஒரு சிக்கான பர்சன். இந்த நகோமி நினைக்கிறாங்க, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச என்னுடைய மகன் உனக்கு ரொம்ப சிக்கான ஒரு மனுஷன். அதனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், உன்னை அந்த போவாஸுக்கு நான் உன்னை நியமிக்க போகிறேன். அந்த போவாஸை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், காட் ஃபியரிங் போவாஸ். இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, அந்த நகோமி சொல்கிறாங்க, என் மகன் உன்னை நல்ல ஆசீர்வாதமாய் வைப்பான்னு நினச்சேன், அவனால் அப்படி ஆசீர்வாதமாய் வைக்க முடியலை. ஆனால் உன்னை போல ஒரு நல்ல மகள் எப்படி இருக்கணும்னா, போவாஸுக்கு தான் நீ மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மகள் அந்த போவாஸின் இடத்துல அவளை அனுப்புகிறாள். என்ன, அதுக்கப்புறம் எப்படி அனுப்புகிறா பாருங்க. அந்த 3வது வசனத்தை வாசிங்க. நீ குளித்து எண்ணெய் பூசி எல்லாரும் சத்தமாக வாசிங்களேன். நீ குளித்து ஸோ அப்போ அவ சொல்கிற பாருங்க, இது அந்த பொண்ணு இன்னும் அழகுபடுத்துகிறாள், அவளை பரிசுத்தப்படுத்துகிறாள். இவங்க சொல்கிறாங்க,
நீ என்ன செய், குளிச்சுட்டு நல்ல நறுமணம் தரக்கூடிய அந்த எண்ணெயெல்லாம் நீ பூசி உன் வஸ்திரங்களையெல்லாம் உடுத்து கொண்டு நீ அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் அங்கே படுத்து அவன் நல்லா சாப்பிட்டு புசித்து அவன் சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் அவன் கண்ணில் படாது. இதை பார்த்தா வெளிப்படையாய் பார்த்தால் நமக்கு இது என்ன இப்படி இருக்கே. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அது ஒரு வழக்கம். அந்த சுதந்திரவாளியின் இடத்துல அப்படி போய் நிற்பது அவங்களுடைய ஒரு கல்ச்சர் போல். சரி, அதை விட்டுடுவோம். அது நம்ம கல்ச்சருக்கு ஒத்து வராது என்ன. ஸோ எப்பொழுதுமே உங்களுக்கு யார் அட்வைஸ் கொடுத்தாலும் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணுங்க. ஆமென். நகோமி அந்த மகளுக்கு சொல்கிறாங்க. உடனே இந்த மகள், ஏம்மா நீ சும்மா இருக்க மாட்டியா, சாப்பிட்டுட்டு ஒழுங்காக போய் படுத்து தூங்கு, எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அந்த போவாஸ் திடீர்னு நாளிலிருந்து என் வயல் பக்கமே வராதன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காது என்ன. ஸோ அதனால் நீ அமைதியாக இரு அப்படி என்று அவள் கோபப்படலை. தனக்கு அட்வைஸ் தர அந்த நகோமியினுடைய ஆலோசனையினுடைய ஆழத்தை அவள் புரிந்து கொண்டாள். இவங்க சொல்கிற ஆலோசனை என் நன்மைக்காக, நான் இந்த ஆலோசனையின்படி நான் செய்கிறேன், என்னை ஆசீர்வதித்து இந்த தாயார் இந்த காரியத்தை செய்ய சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை அவள் தன் மனதில் எடுத்துக்கொண்டால், அதற்கு அடுத்து இந்த நகோமி என்ன செய்கிறாங்க, அவளை ஒரு உன்னதமான மனிதனோடு அவளை கனெக்ட் பண்ணுவதற்கு இவளை அந்த நேரத்திற்கு அவளை சுத்திகரிக்கிறாங்க, ஒரு 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 அட்வைஸை கொடுக்குறாங்க. எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுதுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப மேன்மையாக எண்ண வேண்டியது, உங்களோடு இருப்பாங்க, உங்களை நல்ல இடத்துல கனெக்ட் பண்ணுவாங்க. இங்கே ஒரு நல்ல வேலை இருக்குது, அந்த வேலைக்கு நீ போறியா? இந்த இடத்துல இல்லைன்னா ஒரு நல்ல சர்ச் இருக்குது, கிங் ஆஃப் க்ளோரி, ஒரு நல்ல சர்ச் இருக்குது, அந்த சபைக்கு நீ போறியா? இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் அங்கே இருக்குது, அந்த பிஸ்னஸை உன்னால் செய்ய முடியும், அந்த பிஸ்னஸை நீ செய்ய போறியான்னு சொல்லி நம்மை நேசிக்கிறவர்கள் நல்ல இடத்துல நம்மை கனெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு சில ஊழியர்களை தெரியும். என்ன அவங்க சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கெல்லாம் நிறைய இடத்துல ஊழியத்திற்கான வாய்ப்புகள், அறிமுகம் இதெல்லாம் படுத்துவேன். ஆனால் அவங்க ஒரு நாளும் நம்மளை பற்றி வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. என்ன பாஸ்டர் அந்த மலேசியாவில் போகிறீங்க, ஸோ அந்த பாஸ்டர் எனக்கு தெரியும், நீங்கள் அங்கே போய் ஒரு தேவ செய்தி கொடுத்துட்டு வாங்கலே, அப்படி கனெக்ட் பண்ணவே மாட்டாங்க. என்ன ஸோ சில மனிதர்கள் அப்படி உண்டு, நல்ல இடத்துல கனெக்ட் பண்ணவே மாட்டாங்க. உனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் தரக்கூடிய அந்த மேனேஜர்கிட்ட போய் இவன் நல்லா செய்கிறான், இவனுக்கு அந்த ப்ரமோஷனை கொடுங்க, அப்படி கனெக்ட் பண்ண மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர் நம்முடைய லைஃப்பில் நம்ம கூட தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம மேலே போகிறத விரும்பவே மாட்டாங்க. நகோமி அப்படி அல்ல. இந்த ரூத்துடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு இந்த நகோமி அவளுடைய ஆசீர்வாதத்தை விரும்பின ஒரு மகள். சில நேரத்துலலாம் உங்கள் கூட தான் இருப்பாங்க, நீங்கள் ஒரு நல்ல அழகான ஒரு ஒரு செயின் போட்டிருப்பீங்க, அதை பார்ப்பாங்க, அடுத்த நிமிஷமே அருந்து கீழே விழுந்துடும். அவ்வளோ வல்லம் அந்த கண்ணில் இருக்கும். என்ன பார்த்துருக்கீங்களா? சரியா? அப்படி நடக்கும். என்ன ஸோ சில ஆட்கள் நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அன்றைக்கி ஏதோ தற்செயலாக ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுறான், தம்பி நீ சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் பத்திரமா வையே அப்படின்றான். அவன் சொல்கிறான், ஆமாண்ணே நான் பத்திரமா தான் வச்சுருக்கிறேன். அப்படியா, சரி ஏதாவது நிலம் வாங்குன்றான்.
இவன் சொல்கிறான், இல்லைன்னு இப்போ தான் ஒரு 10 சென்ட் நிலம் வாங்கினேன் அப்படின்னு சொன்ன உடனே அது ஏதோ அந்த கார்ட்டூன் மாதிரி அது ஏதோ ஒரு இதில் இவனுக்கு காதில் இருந்தெல்லாம் மூக்கில் இருந்தெல்லாம் போக வருது. அப்படியே வாங்கிட்டியா? ஆமாம் வாங்கிட்டேன். நீ நிலமே வாங்காத, கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்கு. ஆமாம் நான் வாங்கியிருக்கேன், ஒரு 10 பவுன் செயின் வாங்கியிருக்கிறேன். எப்பொழுதுமே நீங்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி போகணும்னா, நீங்கள் வாழ்வதை பார்த்து சந்தோஷப்படுற பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கட்டும், இல்லைன்னா நல்ல ஜெபிக்கிற மக்கள் இருக்கட்டும், இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற என் சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் வீட்டுக்காரும் மட்டும் இணைஞ்சு ஜெபிச்சா போதும். சரியா? ஸோ மற்றவர்களுக்கு நாம் சொல்லணுன்னே அவசியம் இல்லை. இன்றைக்கி முன்பு காலத்தில் போல ஜனங்க பிறர் வாழ்வதை விரும்புறதில்லை. என்ன, சிலர் நல்லா வர்றதை விரும்புறதில்லை. ஆனால் இந்த நகோமி சொல்கிற, நான் உன்னை அந்த உயர்ந்த இடத்துல கனெக்ட் பண்ண நான் விரும்புகிறேன். நீனு அந்த கதிரை பொறுக்கிட்டு வந்த மாதிரியே போயிடாத, கொஞ்சம் குழி, கொஞ்சம் எண்ணெயை பூசு, உன்னை மாற்று. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்திருந்தா. அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மாவும் வயதானவர்கள். அப்போ அந்த பிள்ளை சொன்னால், பாஸ்டர் எனக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னா. நான் சொன்னேன், நான் மாப்பிள்ளை பார்க்குறேன், ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும்னு. என்ன அப்படின்னு கேட்டால், அவளுக்கு இந்த பல்லுக்கு நடுவில் அந்த ஒரு சொத்தை பல் இருக்கும், நல்லா தெரியும். அவள் சிரிச்சால்னா கருப்பாக ஒரு டாட் தெரியும், மச்சம் மாதிரி. முதல்ல இந்த பல்லை சரி பண்ணு. கரெக்ட் தானே? நீ பல்லை சரி பண்ணு. அதுக்கப்புறம் பொண்ணும் ரொம்ப அழகுன்னு சொல்ல முடியாது, அதுவும் அவள் நகையே போட மாட்டாள். நான் சொன்னேன், நம்ம பசங்கள்லாம் பெந்தைகோஸ்தே பசங்க தான், ஆனால் நகை போடுற பசங்க. என்ன அத்தனையும் எல்லாம் கிலோ கணக்கில் கேட்குது. நீ ஒன்றும் போடாமல், பல்லையும் சரி பண்ணாமல், கண்ணையும் சரி பண்ணாமல், நீ எனக்கு மாப்பிள்ளை பாருன்னா நமக்கு செட் ஆகாது. நான் சொல்கிற மாதிரி மாறுன்னு. அதுக்கப்புறம் போய் அவள் என்ன செய்தா, ஜெபம் பண்ணிட்டு வந்து ஒரு செயினெல்லாம் வாங்கிட்டு வந்தா. நான் ஜெபம் பண்ணி கொடுத்தேன். நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 மாதத்துல கல்யாணம் ஆகி போயிட்டேன். என்ன, ஸோ நகோமி அதை செய்கிறா. நீ ஆசீர்வாதமாய் மாறணும் அப்படின்னா நீ என்ன செய், நான் சொல்கிற மாதிரி உன்னை மாற்றிக்கொள். பிரியமானவர்களே, ஒரு தேவ பிள்ளை சாபத்திலிருந்து ஆசீர்வாதமாய் மாற தேவ ஊழியர்களுடைய அட்வைஸ் ரொம்ப அவசியம். ஆமீன். சிலர் ஊழியக்காரங்கிட்ட அட்வைஸ்க்கே வரமாட்டாங்க. என்ன, இந்த சாலமோனுடைய மகன் தன் நண்பர்களோடையே பேசிகிட்டு இருந்தான் பாரு, அந்த ஜெபிக்காதவன், மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறவன், ஒரு ஒழுங்கான ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாதவன், என்ன திடீர்னு தனக்கு தானே தீர்க்க தரிசனம் சொல்கிறவன், ஒரு ஆவிக்குரிய தன்மை இல்லாதவன், அவங்கக்கிட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க. ஒரு தேவ ஊழியர் இடத்தில் வந்து, பாஸ்டர் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இப்படி ஒரு போராட்டம் இருக்குது, வாழ்க்கையில் வெற்றியே வரமாட்டிருக்கு, வேலையில் அற்புதம் நடக்க மாட்டிருக்கு. நகோமியினுடைய வார்த்தையை அவள் கேட்டாள். இந்த இடத்துல பாருங்க, ரூத் 3:5 அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். திரும்ப சொல்லுங்க. மாமியாரை பார்த்து மருமகள் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நான் செய்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினதற்கு ரூத்தினுடைய குவாலிட்டி, அவளுடைய நற்குணங்கள். அவள் எதுவுமே சொல்லலை, நம்மளை மாதிரி கேள்வியெல்லாம் அவள் கேட்கல. நைட்டு நான் தனியாக அந்த களத்தில் போய் அந்த மனுஷங்க போய் நான் பார்க்கணுமா? நகோமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன ஒரு ஒழுங்கா, என்ன நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, அவளுக்கு புரியுது, நகோமி தன்னை நேசித்து தான் வாழணும்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறா. நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். எனக்கு பிரியமானவர்களே,
நமக்கு இப்போ நகோமிக்கு பதிலாய் ஒரு பாஸ்டரை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் மேலாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமேன். முழங்காலில் நில்லுங்க, வேதத்தை திறந்து ஜெபியுங்க. இயேசுவே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும். ஆண்டவரே, நீர் என்ன சொல்றீரோ அதை நான் செய்வேன். நீர் எனக்கு என்ன வாக்கு கொடுக்கிறீரோ அதை நான் செய்வேன். நீங்க சொல்ற மாதிரி நான் என் வாழ்க்கையை நான் நடத்துவேன். நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன். இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம நுழைவதற்குள்ள இந்த 2 மாசத்துல உங்கள் சாபமான காலம் முடிந்து ஆசீர்வாதமான காலம் ஆரம்பிக்கணும்னா கையில் இருக்கிற வேதத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க சொல்லுகிறபடியெல்லாம் நான் செய்வேன். எத்தனை பேர் இங்கே ஞானஸ்நானம் எடுக்கலை? என்ன ஞானஸ்நானம் எடுக்கணும்? பிரைஸ் தி லார்ட். நீ சொல்லுகிறபடியெல்லாம் நான் செய்வேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய அந்த சபையில் ஒரு அங்கமாய், அதாவது நினைச்சா வர்றது நினைச்சா போகிறது இல்லை. நான் கிங் ஆஃப் க்ளோரியினுடைய நான் சபை மெம்பர். அதே போல் ஒவ்வொரு மாதமும் அந்த திருவிருந்து நான் எடுக்கணும். அந்த திருவிருந்து வாரம் உனக்கு வர முடியலை அப்படின்னா அந்த பிரேயர் ஆர்மிலையாவது வந்து நின்று, பாஸ்டர் எனக்கு திருவிருந்து வேணும்னு சொல்லி கேட்கணும். அது என்ன பரவாயில்ல, அடுத்த மாதம் 2 எடுத்துக்கலாம். என்ன எனக்கு அன்பானவர்களே, அதே போல தேவனுடைய ஊழியத்தை தாங்கணும் காணிக்கை தசம பாகத்தினாலே. அதே போல் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கணும், மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிக்கணும், தேசத்திற்காய் நாம் ஜெபிக்கணும். என்ன இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கட்டாயம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும். நம்ம இந்த டிசம்பர் மாதம் நம்ம அந்த ஹெல்பிங் ஹேண்டு அநேக ஜனங்களுக்கு நம்ம உதவி செய்வோம். என்ன நீங்கள் இப்போத்திலிருந்தே அதை உதவி செய்ய நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்போ அடுத்து பாருங்க, 6வது வசனத்தில் பாருங்க, அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். இந்த ரூத்தினுடைய தன்மை என்ன? கீழ்ப்படிவது, தனக்கு மூத்தவர்கள் பெரியவர்கள் அவர்களை ஹானர் பண்ணுவது. ரூத்தினுடைய உள்ளத்தில் ஆழமாய் அது பதிந்திருந்தது. ஒருவேளை அந்த மோவாப் தேசத்து ஜனங்க அப்படி இருப்பாங்களா எனக்கு தெரியல. நீங்கள் பாருங்க, நம்முடைய இந்திய பண்பாடு பெரியவர்களை ஹானர் பண்ணுவோம். என்ன பெரியவர்களை ஹானர் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் போனீங்கன்னா நம்முடைய இந்திய கலாச்சாரம் வயதான தாய் தகப்பனுடைய காலை தொட்டு வணங்குவாங்க. இன்றைக்கி நாம் கிறிஸ்தவங்க அதெல்லாம் மறந்துட்டோம். என்ன நாங்கள் கர்த்தர் ஒருவர், நாம் என்னமோ நம்முடைய அப்பா அம்மா நேபுகாத்நேச்சர் நிறுத்தி வச்ச சிலை மாதிரியும், யார் நம்ம அப்பா அம்மா யார்? நேபுகாத்நேச்சர் நிறுத்தி வச்ச சிலை மாதிரியும். என்ன வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் முகங்குப்புற விழுந்து பெரியவர்களை என்ன வணங்கி இருக்கிறாங்க. ஆமேன். ஸோ இந்த ரூத் தன்னுடைய வாழ்க்கையில் அவள் மிக கிளியராக இருந்தால் தன்னுடைய பெரியவர்களை கனப்படுத்தணும், அவர்கள் சொன்னதை அவள் செய்யணும். அது ரூத்தினுடைய ஒரு நற்குணம். இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, நம்ம பல வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம். நம்முடைய நற்குணம் எந்த அளவு வளர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு பொறுமை வளர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு பரிசுத்தம் வளர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு நாம் பொய் பேசாமல் இருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் கோள் சொல்லாமல் இருக்கிறோம். ஆமேன். எந்த அளவுக்கு ரூத்தினுடைய வாழ்க்கை மிக உயரத்திற்கு போனதற்கு காரணம் அவளுக்குள் காணப்பட்ட நற்குணம். அந்த 10வது வசனத்தில் பாருங்க, அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக,
உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. போவாசுக்கு நல்லா தெரியுது, இந்த ரூத் என்ன வேணாலும் செய்யலாம். போவாஸ் ஒரு வயதானவன், அவன் ஒரு இளைஞன் அல்ல, வயதானவன். ஸோ இந்த போவாசுக்கு நல்லா தெரியுது, ரூத் ஒரு உத்தமி, ஒரு உத்தமமான ஒரு பிள்ளை. இன்னைக்கு உத்தமர்களை எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது? ஆமே, உத்தமர்கள் தான். எதுக்காக அவங்க மாற மாட்டாங்க. அவங்கெல்லாம் அந்த தராசில் நிறுத்தினால் அவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அவங்களுடைய நாவு, அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய காரியங்கள் உத்தமமாக இருக்கும். இவர் சொல்கிறாரு, உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கு. நீ நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைகிற, நாளுக்கு நாள் உன்னுடைய செய்கைகள் தேவனுக்கு மிக பிரியமாக இருக்கு. நாம் ஆசீர்வாதமாய் மாற தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டியே. ஆதியில் எப்படி ஆலயத்துக்கு ஓடி வருவ, ஆதியில் எப்படி என் பாதத்தில் செபிப்ப, ஆதியில் நீ எவ்வளவு உண்மையாக இருந்த, உன் இருதயத்தில் எவ்வளோ ஒரு பாசம், தேவன் மேல் பாசம், ஒரு உணர்வு இருந்தது. இன்னைக்கு அப்படியே கடினமாக இருக்குல்ல. மனைவியை அழுதுகிட்டே இருக்கிறாங்க, இவர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறார். முன்னாடினா மனைவி அழுதா அப்படியே நீ அழுதுறாத அப்படி இப்படியெல்லாம் பேசினவர் இன்னைக்கு செய்த பாவம் விடுமா ஒன்று. அதுக்கப்புறம் அந்த நீதிமொழிகள், அதே ரூத் 3வது அதிகாரம் 18 வாசிங்க. இல்லை அப்போ 11 வாசிங்க. இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். அடேங்கப்பா, அவ குணசாலி என்பது ஊருக்கே தெரியுது. அங்கே போய் அந்த கிணத்தடியில் தண்ணி மொண்டு எடுப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே தெரியுது அவள் குணசாலின்னு. அவன் நடந்துக்கிற விதம் தெரியுது. மற்றவங்களோடு பழகும் பொழுது, அந்த அறுக்கும் பொழுது தெரியுது அவள் குணசாலின்னு சொல்லி. அவள் அன்புள்ளவள், அவள் இரக்கம் உள்ளவள், அவள் உதவி செய்கிறவள், அவள் ரொம்ப ஒழுக்கம் உள்ளவள். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீ சாபத்தில் இருக்க முடியாது. ஆமேன். ஒரு தேவனை நேசித்து நற்கிரியைகளை செய்கிற ஒரு தேவ பிள்ளை சாபத்தில் இருக்கவே முடியாது. நான் ஒன்று கேட்குறேன், கரெக்டாக பதில் சொல்லுங்களேன். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களோ? சொல்லுவீங்களாம்மா? ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நல்ல அபிஷேகம் பெற்று ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு மனுஷன் நரகத்துக்கு போவானா? எப்படி நீங்கள் போய் பார்த்தீங்களா என்ன? போவானா போக மாட்டானா? எத்தனை பேர் சொல்கிறீங்க போக மாட்டான்னு? நிறைய பேர் சொல்ல மாட்டிருக்காங்களே. அவனுக்குள்ள அவன் உள்ளும் புறமும் பரிசுத்தமான ஒரு மனுஷன் நரகத்துக்கு போவானா போக மாட்டானா? சத்தமாக சொல்லுங்க. அப்போ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷன் எப்படிமா சாபத்தில் இருப்பான்? எப்படி இருப்பான்? இருக்கீங்களா? ஆமீன். உபத்திரவம் உண்டு இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு தெரியுமா, பணமே ஒரு உபத்திரவம், கோல்டே ஒரு உபத்திரவம். நீ ஒரு 20 பவுன் கழுத்தில் செயினை போட்டு அப்படி போயேன் பார்ப்போம், யாரும் இல்லாமல் நைட்டு 12 மணிக்கு, அது உபத்திரவமா இல்லையா? என்ன? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நற்குணம், நீ குணசாலி என்பதை ஊரெல்லாம் அறிந்திருக்கு. நீங்கள் அந்த நீதிமொழிகள் 31 பாருங்க. ஒரு குடும்பம், ஒரு மகள், ஒரு மகன் எப்படி இருக்கணும்னா, அதில் அந்த 31:10 பாருங்க. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது,
குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆனால் இது ரிவர்ஸாக போயிடுச்சு. முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்திருக்கிற பொண்ணு டவுரி கொடுக்குற. அது எப்படின்னு தெரியல எனக்கு. என்ன? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குணசாலியாக இருந்தால் உன்னுடைய மதிப்பை நான் கூட்டி கொடுப்பேன். ஆமேன். ஒரு குணசாலி இருக்கிற வீட்டில் குழந்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு குணசாலி இருக்கிற வீட்டில் அந்த வீடே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வீடு அவ்வளவு மேன்மையாக இருக்கும். அந்த வீட்டில் சாபம் வராது. 11வது வசனம் சொல்லுது 31லேயே, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனைவி இருந்தால் புருஷனுடைய சம்பாத்தியம், அவனுடைய மகிமை குறையாது. ஆமீன். புருஷன் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நல்ல மனைவி. புருஷன் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் நல்ல மனைவி. அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு என்ன செய்யலையா? தீமையை அல்ல, நன்மையை செய்கிறாள். ஒவ்வொரு சகோதரியும் நன்மை மட்டும்தான் செய்யணும். ஆமேன். அதுதான் உங்களுடைய அழைப்பு. அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தின் அழைப்பு. இதை அப்படியே புருஷனும் எடுத்துக்கொள்ளணும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் மனைவிக்கு, உன் குடும்பத்திற்கு நீ என்னதான் செய்யணும்? நன்மை. சபைக்கு நன்மை செய்யலாமா? தீமை செய்யலாமா? நன்மை செய்யலாமா? எல்லாருக்கும் நன்மை. ஆண்டவர் சொல்றாரு, ரூத், உனக்குள்ள நல்ல குணங்கள் இருக்கு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கிற, நான் உன்னை வெறுமையாய் நான் வைக்க மாட்டேன். ரூத் 4வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. ரூத் 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டு கொள்ளும், நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன் என்றான். இந்த இடத்துல பாருங்க, ரூத்தை இன்னொரு நெருங்கிய சுதந்திரவாளி திருமணம் செய்யணும்னு சொல்லி அந்த இடத்துல இந்த போவாஸ் அந்த மனுஷங்கிட்ட போய் கேட்கும் பொழுது அந்த மனுஷன் சொல்கிறான், இந்த ரூத் எனக்கு வேண்டாம். அவன் ரிஜெக்ட் பண்ணுறான். இந்த ரூத் எனக்கு வேண்டாம். எனக்கு அன்பானவர்களே, ரூத் நல்லவள், மேன்மையானவள், குணசாலி. ஆனால் ஒரு மனுஷன் அவளை ரிஜெக்ட் பண்ணுறான். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவுதான் சிறந்தவர்களாக இருந்தாலும் எல்லாரும் உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆமீன். நீங்கள் எவ்வளவுதான் சிறந்தவர்களாக இருந்தாலும் சிலர் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. தயவு செய்து நீங்கள் வாழ்க்கையில் தள்ளப்படும் பொழுது, ரிஜெக்ட் பண்ணப்படும் பொழுது மனம் சோர்ந்துடாதீங்க. சொல்லுங்க, என்னை சிலர் புறக்கணிப்பது எனக்கு நன்மை. இந்த மனுஷன் மட்டும் அவளை ரிஜெக்ட் பண்ணலைன்னா போவாஸ் அவளை கல்யாணம் பண்ண முடியாது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் தேவன் அனுமதிக்கிறார். சிலதை நாம் ஆசைப்படுவோம், சில வேலையை ஆசைப்படுவோம், சில நன்மையை ஆசைப்படுவோம், கிடைக்காது. அப்படி கைக்கு வர மாதிரி அது அப்படியே விலகி போயிடும். ஏன்? தேவன் சில இடங்களில் நம்மை மற்றவர்கள் தாழ்த்துவதற்கு இடம் கொடுப்பார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தள்ளப்பட்ட கல். இந்த இடத்துல, இந்த வருஷத்தில் தள்ளப்பட்டு இருக்கீங்களா? ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதே, உன்னை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நான் வைப்பேன். எந்த உயரத்திற்கு உன்னை கொண்டு போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அந்த உயரத்துக்கு நம்ம கொண்டே போவார் அவர். ஆமேன். தயவு செய்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே இவன் தள்ளிட்டானேன்னு அழாதீங்க. ஆண்டவரே அவன் தள்ளினதற்காய் ஸ்தோத்திரன் மட்டும் சொல்லுங்க. இந்த வேலை எனக்கு போயிடுச்சேன்னு அழாத. ஆண்டவரே இந்த வேலை எனக்கு போனதற்காய் ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேவனுடைய திட்டத்தில்
தள்ளப்படுதல் என்பது ஒன்று உண்டு. பல இடங்களில் நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், பல இடங்களில் அவமானப்பட்டு இருக்கிறேன், பல இடங்களில் தலை குனிந்து இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த இரவு ஆண்டவருடைய பாதத்தில் நான் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நோக்கி வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குணசாலியாய் மாறணும், ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், ஆசீர்வாதமாய் நீங்கள் மாறணும். பாருங்க, அந்த இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்கிறேன். 4:12, ரூத் 4:12. இல்லாவிட்டால் அந்த அவளை குறித்து மற்றவர்கள் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். 4:11. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர் ஆனவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ்பெற்று இருக்க கடவாய். இந்த ரூத் அந்த போவாசனுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் பொழுது ஒரு வாழ்த்துதல். அவன் நிறைய ஆசீர்வாதங்களை அந்த போவாசுக்கு கொண்டு போகலை, ஆனால் ஆசீர்வாதத்தை சுமந்துட்டு அவ போறா. எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த ரூத்தை நீ கல்யாணம் பண்ணாத, இந்த ரூத் உனக்கு வேண்டாம், இந்த ரூத் உன் வாழ்க்கைக்கு அவசியம் இல்லை. அப்படி யாருமே சொல்லலை. எல்லாரும் சொல்கிறாங்க, இவள் மூலமாய் உன் குடும்பம் கட்டப்படும், இவள் மூலமாய் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கப்புறம் நமக்கு தெரிந்தது, இந்த ரூத்தின் மூலமாய் அந்த போவாசுக்கு ஆண்டவர் ஓபேத் என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் பெற்றெடுக்க உதவி செய்தார். என்ன, இந்த ரூத்தினுடைய லைஃப்பில் நாம் பார்க்கும் பொழுது கணவனை இழந்தால், தன் குடும்பத்தை இழந்தால், அவருடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருந்தது, ஒரு தள்ளப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவளாக இருந்தால் அவளுக்கு ஃப்யூச்சரே இல்லை. ஆனால் அவளுக்குள் காணப்பட்ட நற்குணம் என்ன? அவள் மிகுந்த அன்புள்ளவள், இரக்கமுள்ளவள், பொறுப்புள்ளவள், கீழ்ப்படுகிறவள், கடினமாய் உழைக்கிறவள், தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றவள். அடுத்து அவளை யார் பார்த்தாலும் அவன் மேலே இறக்கப்படுவாங்க, அவன் மேலே ஒரு இரக்கம், அந்த முகத்தில் அப்படி ஒரு கிரேஸை அவள் பெற்றிருந்தாள். என்ன, இன்றைக்கு நம்முடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு நாம் போகணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை விட பரிசுத்த ஆவியினுடைய கனிகளை தேடுங்க. ஆமீன். ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினுடைய கனிகளினால் நிரப்பும். கோபம் நம்ம விட்டு போயிடணும், எரிச்சல் நம்ம விட்டு போயிடணும். நாம் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, நாம் தேவனை நேசிக்கிறவர்களாய் மாறணும். அப்படி நம்ம மாறி நம்மை தேவனுடைய கிருபையினால் நாம் நிரப்பிட்டா நம்ம மேலே எந்த சாபத்திற்கும் அதிகாரம் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ரூத் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கு அவள் வந்து சேர்ந்தாள். அவளுடைய லைஃப் சாபத்திலிருந்து ஆசீர்வாதமாய் மாறினது. அதற்கு காரணம் அந்த ரூத்தினுடைய நற்குணம், அவளுடைய தியாகம், அவளுடைய அர்ப்பணம். இந்த இரவும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர ஆண்டவர் உன்னுடைய நற்குணத்தை அவர் பார்க்கிறார், உன்னுடைய நற்குணத்தை அவர் பார்க்கிறார். எந்த அளவு உன்னுடைய இருதயம் அன்பினால் நிரம்பி இருக்கிறது, பரிசுத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது, தேவ பயத்தினால் நிரம்பி இருக்கிறது, எவ்வளவு ஞானமாய் நீ நடக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அளவு உனக்குள் தேவனுடைய ஞானம் கிரியை செய்கிறது. பதிலுக்கு பதில் வெறுப்பு. என் வாழ்க்கை தான் இப்படி இருக்கே, ஒரே கசப்பு, ஒரே கசப்பு. வாழ்க்கையில்
அவ்வளவு ஒரு கடினமான தன்மை. இந்த இரவு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் நீ என்னை போல நீ மாறுவதை விட்டு உன்னுடைய குணத்தில், உன்னுடைய சிந்தனையில், வீணான வார்த்தையில் உன்னுடைய அழகை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். இந்த இரவு நீ ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, நான் ரூத்தை போல ஆசீர்வாதத்தை நோக்கி நான் போக போகிறேன். ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிற மகளாக இருப்பேன், பரிசுத்தமான மகளாக இருப்பேன், ஜெபிக்கிற மகளாக இருப்பேன். ஆண்டவரே, அன்பை காண்பிக்கிற மகனாய் நான் இருப்பேன். நம்ம ஒவ்வொரு சகோதரனுக்கு அப்படிதான். இது ஏதோ பெண்களுக்காக பேசுகிறேன்னு அல்ல. ஆண்டவரே, நான் இனி வீண் வார்த்தைகளை பேச மாட்டேன். நான் தேவனுடைய கிருபை பெற்ற மகனாய் நான் மாறுவேன். தேவனுடைய கிருபை பெற்ற ஒரு மகளாய் நான் மாறுவேன். நான் சாபத்திலிருந்து வெளியில் வரேன். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் என் வாழ்க்கையில் ஒரே சாபம், ஒரே பிரச்சனை, ஒரு காரியம் கூட நன்மையாய் நடக்காமல் தீமையாக இருக்கு. ஆண்டவரே, தயவாய் எனக்கு இறங்கும். ரூத்தை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றினீரே. என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன், பணம் இல்லாமல் கஷ்டப்படுறேன், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வியாதியில் கஷ்டப்படுறேன். என் வாழ்க்கை ஒரு இருண்டு போனதை போல் இருக்கிறது, எதிர்காலமே இல்லாததை போல் நான் காணப்படுறேன். ஏசப்பா, எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்பீங்களா? உங்களுடைய கண்ணீர் தேவனுடைய பாதத்தில் விடட்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒரு கடினமான ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க. உள்ளம் உடைந்து, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று அவருடைய பாதத்தில் கதற ஆரம்பிங்க. நம்முடைய வாழ்க்கையின் உயர்வு நம்ம கரத்தில் தான் இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் கொடுத்துட்டாரு. பரலோகத்தின் திறவுகோலை நம்முடைய கரத்தில் கொடுத்துட்டாரு. நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுறீங்க, எப்படி விசுவாசி எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்க, அதை வைத்துதான் கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்பட போகிறது. யாரோ ஒருவருக்கு ஆசீர்வாதம், உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவருடைய பாதத்தில் அப்படி இல்லை. தன் வாழ்க்கையை தொலைத்து விட்டு வந்த அந்த ரூத்துக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தாரானால், இந்த இரவு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த இரவு உங்கள் வேலை இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவரால் முடியும். இந்த இரவு உனக்குள்ளாய் ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆண்டவரால் முடியும். கண்ணீரை துடைக்க ஆண்டவரால் முடியும். உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய ஆண்டவரால் முடியும். தண்ணீரை போல் இருக்கிறவனுடைய வாழ்க்கையை அவர் திராட்சை ரசமாய் மாற்ற ஆண்டவரால் முடியும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவர், இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை மாறினதை போல என் வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கை மாறணும், என் குடும்பம் மாறணும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறணும். அப்படி சொல்லி சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்பீங்களா? ஒரு அற்புதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த மாதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். உனக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் அழியட்டும். உனக்கு விரோதமாக இருக்கிற சாபங்கள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடு. உன் குடும்பத்தின் மேல் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. உன் குடும்பத்தின் மேல் சாபத்திற்கு அதிகாரம் இல்லை. உன் சரீரத்தின் மேல் வியாதிக்கு அதிகாரம் இல்லை. ஓரமா சந்தல ரூபி கரமா சந்தனா. கூப்பிடுங்க, ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க, ஜெபிங்க. ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவே இயேசுவே என்று அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. பொல்லாத ஆவிகள், பொல்லாத வல்லமைகள், பில்லி சூனிய கிரியைகள் இன்றைக்கு சுட்டெரிக்கப்படணும். சில ஆண்டுகளாய் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. சில ஆண்டுகளாய் உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. அந்த சூழ்நிலை இன்றைக்கு மாற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்க. இயேசுவே சொல்லி கூப்பிட்டு ஜெபியுங்க. அவருடைய வல்லமை இறங்கட்டும், அவருடைய வல்லமை இறங்கட்டும், அவருடைய வல்லமை இறங்கட்டும். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வேதனைகள் மாறட்டும், எல்லா துக்கங்கள் மாறட்டும், எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். அடிக்கடி உனக்கு வருகிற பலவீனங்கள் மாறட்டும். உன் மமஷத ரபணமா. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால் ஜெபியுங்க. நீங்கள் கூப்பிடுங்கள். கர்த்தர் நம் அருகில் தான் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அருகில் தான் கர்த்தர் இருக்கிறார். அவரை தேடி வந்தீங்க.
வந்தீங்களே, அவர் உங்களை விட்டு எங்கே போவார்? அவரை தேடி வந்தீங்களே, அவர் உங்களை விட்டு எங்கே போவார்? உங்கள் அருகில் தான் அவர் இருக்கிறார். அப்பா என்று கூப்பிடு, அப்பா என்று கூப்பிடு. எனக்கு உம்மை தவிர யாரும் இல்லை. இயேசுவே நீர்தான் எனக்கு ஜீவன், இயேசுவே நீர்தான் எனக்கு தகப்பன், நீர்தான் எனக்கு தாய் என்று அவரோடு பேசு. ஹல்லேலூயா. இதோ உன்னுடைய வாழ்க்கை மாற போகிறது, உன் குடும்பம் மாற போகிறது, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறுகிறார்கள். ஒரு காரியம் உன் குடும்பத்தில் நடக்கும், அது சந்தோஷமாய் மாறும். ஒரு காரியம் உன் குடும்பத்தில் நடக்கும், அது மகிழ்ச்சியாய் மாறும். ஆண்டவரை துதி, ஆண்டவரை துதி, ஆண்டவரை துதி, ஆண்டவரை துதி. இந்த இரவு உனக்கு விடுதலை வரட்டும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களே, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களே, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடுங்க ரீபா கபாரதுனமா, கூப்பிடுங்க ரூபா கபா கபாரதனமா. கூப்பிடு மகளே, கூப்பிடு ரென் சந்தரனமா. உனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பரம்பரை சாபங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்கப்படுகிறது. அந்த பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் விலகுகிறது. அந்த தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுகிறது. அந்த தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுகிறது. உரமா சாந்தா லோவரதனமா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை நற்குணசாலியாய் மாற்றும், எங்களை குணசாலியாய் மாற்றும், எங்களை நற்குணசாலியாய் மாற்றும், எங்களை அன்புள்ளவர்களாய் மாற்றும், எங்களை பொறுமை உள்ளவர்களாய் மாற்றும், எங்களை நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற்றும், எங்களை கடினமாய் உழைக்கிறவர்களாய் மாற்றும், எங்களை வியாபார கப்பலாய் மாற்றும், எங்களை ஞானம் உள்ளவர்களாய் மாற்றும். சொல்லுங்க ஆண்டவரே, எங்களை வேலை இடத்துல ஆசீர்வாதமாய் மாற்றும், எங்கள் குடும்பத்திற்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். நாங்கள் அற்பமாய் இருக்கக்கூடாது, நாங்கள் அற்பமாய் இருக்கக்கூடாது, நாங்கள் அற்பமானவர்களாய் இருக்கக்கூடாது. மனுஷர்கள் எங்களை தள்ளினது போதும், மனுஷர்கள் எங்களை துடைத்து போடுகிற அழுக்கை போல ஆண்டவரை தூக்கி எறிந்தது போதும். ஆண்டவரே, நீர் எங்களை முத்திரை மோதிரமாய் மாற்றும். சொல்லுங்க, நீர் எங்களை நேர்த்தியான இடத்திலே வையும். ஆண்டவரே, பியூலா என்றும் எப்சிபா என்றும் அழைத்தருளும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடப்பதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடப்பதாக, ஒவ்வொரு வேலை இடத்திலும் அற்புதம் நடப்பதாக, ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதம் நடப்பதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை வருவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை வருவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் வருவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் சந்தோஷம் வரட்டும். ஆண்டவர் சொல்றாரு, எப்படி அந்த ரூத்துடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினதோ, மேன்மையாய் மாறினதோ, மகிமையாய் மாறினதோ, உங்கள் ஒவ்வொருவரையும் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படி மாற்றுவார். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதியுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியும் ராஜா, நீர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அழகு பார்ப்பீர். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதி. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக போயிட்டு வாங்க. காட் பிளஸ் யூ.